வாட் இஸ் த நவுன்? யாராவது ஒரு அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியுமா? பேரு பெயரை குறிக்கிற சொல். பெயரை குறிக்கிற சொல் என்னது? நவுன் சொன்னா. Can you give the English description of the word noun? Noun அப்படிங்கிறதுக்கான description in Englishல கொடுக்க முடியுமா? இப்ப தமிழ்ல என்ன சொன்னாங்க? பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல் அப்படின்னு சொன்னாங்களா? அந்த மாதிரி noun அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? நேம் நேமிங் வேர்ட்ஸ். noun is நேமிங் வேர்ட்ஸ். புரியுதா? ஒரு திங்கையோ ஒரு பர்சன் ஒரு கண்ட்ரி ஆர் ஒரு பிளேஸ் இதெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் ஒரு நேம் சொல்றோம்ல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நவுன்னு சொல்றோம். நவுன் இஸ் a நேமிங் வேர்ட். நவுன் அப்படிங்கிறது என்ன? நேமிங் வேர்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு ஒரே ஒரு நவுன் சொல்றீங்களா? from the second bench I want a noun. ஹியூமன்ல ஒரு நவுன் கூட இல்லையா? ஹியூமனை டினோட் பண்ற மாதிரி, மனிதர்களை டினோட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நவுன் இல்லையா? நான் யாரு? டீச்சர். நான் வந்து உங்களுக்கு என்ன? டீச்சர். அப்ப டீச்சர் அப்படிங்கிறது ஒரு நவுன் தானே? சரியா? வேற மதர். மதர் அப்படிங்கிறது என்ன? ஒரு நவுன். பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதும் நவுன். சோ இப்போ நம்ம நிறைய நவுன்ஸ் எழுதிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு this is a fan அப்படின்னு சொல்றோம். this is a fan. it gives out. நமக்கு இது என்ன தருது? நமக்கு அதுதான் நமக்கு காற்று தரல. இருக்கிற காற்று வந்து நமக்கு அது என்ன பண்ணி தருது? ஸ்வைவல் பண்ணி தருது. நமக்கு அது காத்து வந்து என்ன பண்ணுது? ஸ்லைஸ் பண்றதுனால நமக்கு வந்து அந்த ஏரை ஸ்லைஸ் பண்ணி விடுறதுனால நமக்கு நல்ல வேகமாக இருக்கிற காத்தை தான் அது நமக்கு என்ன பண்ணி கொடுக்குது? ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குது. it gives comfort to us அப்படின்னு சொல்லலாமா? நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. அது நம்மளுக்கு வந்து வேர்க்காம நம்மளுக்கு ஒரு அசௌகரியம் இல்லாம நம்மள ரொம்ப சௌகரியமா வச்சிருக்குதா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது ஃபேன்னு சொன்னேன். அதுக்கு அப்புறமா அந்த ஃபேனை டினோட் பண்றதுக்கு நான் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். this is a fan. this is a fan. it comforts us அப்படிங்கறேன். இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல this is a fan ன்னு சொன்னேனா, இங்க என்ன சொல்லிருக்கேன்? it comforts us ன்னு சொல்றேன். அது நம்ம எப்படி வைத்திருக்கிறது? ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை தருகிறது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இட்ங்கிறது எதை டினோட் பண்ணுது? இங்க நான் இட்னு எழுதிருக்கல, இது யாரை குறிக்குது? எந்த பொருளை? எந்த பொருளை? விளக்குகளை. இங்க பாரு, நம்ம இது ரெண்டும் ஒரே இதுதான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல this is a fan ன்னு சொல்லிட்டேன். மறுபடி it comforts us ன்னு சொல்றேன். எது நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுது? எது நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுது? ஃபேன் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுது. வாட் டு யூ வாண்ட்? அட்டெண்டன்ஸ் இங்க இல்லையே. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நான் என்னன்னு சொன்னேன்? ஃபேன் ன்னு சொன்னதை அது நான் நெக்ஸ்ட் சொல்லும் பொழுது அது நான் என்னன்னு சொல்றேன்? it ன்னு சொல்றேன். அப்போ ஃபேன்ங்கற நவுனுக்கு பதிலா instead of the noun fan I used the word it. இந்த ஃபேனுக்கு பதிலா நம்ம என்ன பயன்படுத்திட்டோம்? it பயன்படுத்திட்டோம். அப்ப itங்கிறது எதை குறிக்குது? itங்கிறது எதை குறிக்குது? ஃபேனை குறிக்குது. அப்ப திரும்ப நம்ம என்ன சொல்ல தேவையில்லை? ஃபேன்ன்ற வேர்ட சொல்ல தேவையில்லை. இப்போ ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாரு. ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு பையன் இருக்கான். ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். அவன் ரொம்ப நல்லவன். யாரு ரொம்ப நல்லவன்? அப்போ நான் முதல்ல அவனை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது அவனோட நேம நான் என்னன்னு சொன்னேன்? ராமுன்னு சொன்னேன். அதுக்கு அப்புறம் நான் ராமுவை பத்தி பேசும் பொழுது எந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்? அவன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். அப்போ ராமுங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த ராமுவை என்னவா மாத்திட்டேன்? ஹீனு மாத்திட்டேன். So I used the word he instead of the noun ராமு. ராமுக்கு பதிலாக நான் யாரை யூஸ் பண்ணிருக்கேன்? அப்ப இந்த he யாரை குறிக்குது? ஆக்சுவலி அந்த மாதிரி தான் ஃபேனுக்கு பதிலாக நம்ம எதை யூஸ் பண்ணோம்? it. ராமுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? இப்ப ராணிக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? she. Very good.
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ்னா நண்பர்கள், புரியுதா? அங்கே இரண்டு நண்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடி அவங்கள பத்தி பேசும் பொழுது அவங்க என்னன்னு சொல்லுவோம்? அவர்கள். தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? அவர்கள் சொல்லுவோம். அப்ப ஃப்ரெண்ட்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? they. So what is a pronoun? pronoun என்ன அர்த்தம் அப்படின்னா using words instead of a noun. ஒரு நவுனுக்கு பதிலாக நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா instead அப்படிங்கிற வார்த்தை. insteadனா என்ன அர்த்தம்? insteadனா என்ன அர்த்தம்? அது instant. instant தான் அது உடனடியாக. நான் இங்க என்ன சொல்றேன்னா insteadன்னு சொல்றேன். insteadனா பதிலாக, இவங்களுக்கு பதிலா instead of you I can appoint any other person அப்படின்னு சொல்லுவாங்க. சோ insteadனா என்ன அர்த்தம்? insteadனா என்ன அர்த்தம்? மிஸ்டர் விஜயரசன். insteadனா என்ன அர்த்தம்? insteadனா என்ன அர்த்தம்? பதிலாக அர்த்தம். யாருக்கு பதிலாக என்ன பயன்படுத்துறோம்? ஒரு நவுனுக்கு பதிலாக, எக்ஸாக்ட் நவுன் வேர்டுக்கு பதிலா நம்ம ஒரு வேர்ட் யூஸ் பண்றோம்ல, அதுக்கெல்லாம் தான் பேர் என்னது? அதுக்கெல்லாம் தான் பேர் என்னது? pronoun பேர். நான் இப்ப pronounக்கான டிஸ்கிரிப்ஷன் தான் சொல்லி கொடுத்திருக்கேன். pronoun அப்படினா என்ன அர்த்தம்? using words instead of a pinawa word noun instead of a noun. ஒரு நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்னவா இருக்கும்? pronoun. ஞாபகம் வச்சுக்கோ, noun இதுலயே இருக்கு பாரு. இதுல என்ன இருக்கு? noun இருக்கு. pronoun அதுக்கு பதிலா நம்ம பயன்படுத்திப்போம். instead of the noun அப்படிங்கற அர்த்தம் தான் இது. இப்போ pronoun அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா பிரதி பெயர் சொற்கள்னு பேரு. பிரதி பெயர் சொற்கள். பெயர் சொற்கள் மாதிரியே இருக்கும், ஆனா அது எக்ஸாக்ட் பெயர் சொற்கள் கிடையாது. அதுக்கு பதிலா, அதுக்கு ஷேடோ மாதிரி யூஸ் ஆகும். அது பேர் தான் என்னது? pronoun பேரு. pronounக்கு தமிழ்ல என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? பிரதி பெயர் சொற்கள். இப்ப pronoun கேட்டனா நீங்க எந்த வார்த்தை